குக்கிங் வேர்ல்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நான் செய்து காட்ட போற ரெசிபி என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்தை ஸ்டைல வந்து கோழிக்கறி செய்து காட்ட போறேன். அந்த கோழிக்கறி எப்படி என்ன மாதிரி செய்யறன்ற முறையை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்ப வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. சிக்கன் கறிக்கு தான் இப்ப கோழி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன் சிக்கன். அடுத்து வந்து தேங்காய் பூ பாலுக்கு, மற்ற வந்து மிளகாய், பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம் நான் போடுறேன். நான் மற்றது வந்து வெள்ளைப்பூடு வெட்டி வச்சிருக்கிறேன், வெங்காயம், மற்ற தேசிப்புளி, மற்றது வந்து பெருஞ்சீரகம், கடுகு, இது வந்து சரக்கு தூள், இறைச்சி சரக்கு தூள்னு சொல்றது யாழ்ப்பாணத்துல தெரியும். இறைச்சி சரக்கு தூள் இடிச்சு வச்சிருக்கிறேன். மற்றது வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், உப்பு, மற்றது எண்ணெய். அப்ப இவ்வளவுதான் எங்களுக்கு தேவையான இது. மற்றது வந்து முக்கியமா போடணும் ரம்பையில. யாழ்ப்பாணத்துல பெசலா போடுறது ரம்பையில. இறைச்சி கறி காய்ச்சினாலே வந்து ரம்பையில கட்டாயம் போடுவினேன். அதோட வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க வந்து செய்முறையை நான் காட்டுறேன் எப்படி வந்து. இதுல வந்து இஞ்சி துண்டொண்டும் உள்ளியும் போட்டிருக்கிறேன், வெள்ளை பூடும். அது வந்து பிடிச்சு வைக்க போறேன். அப்ப வந்து தேவையான அளவு எண்ணெய் விடுறேன். இது கடுகு போடுறேன். அடுத்தது வந்து பெருஞ்சீரகம், இதுல வந்து வெட்டின வெங்காயம் அடுத்ததா போட்டு இதுல வந்து நான் கோழி இறைச்சியில வந்து முதல் வந்து நான் தூளும் உப்பும் போட்டு பிரட்டி வைக்க போறேன். இது வந்து நல்லா ஊறி, இறைச்சியோட இறைச்சி ஊறி பிடிக்க நல்ல டேஸ்டா இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் தேசி புளியும் விடணும். ஏனண்டா இறைச்சி வந்து சிலது வந்து இப்போ நாட்டுக்கோழின்னு சொன்னா கொஞ்சம் இறைச்சி கரையாம இருக்கும். அந்த பிராய்லர் கோழியண்டா கொஞ்சம் இறைச்சி கொஞ்சம் கரைய பார்க்கும். அதுக்காக இந்த தேசி புளி கொஞ்சம் முதலே விட்டு ஊற விட்டு வைக்கணும்.
இது வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமா போட்டேன். நான் வந்து இது வந்து இறைச்சி காய்ச்சி கொஞ்சம் இறக்குற நேரத்துல நாங்கள் ரம்பையும் கருவேப்பிலையும் போட்டா கொஞ்சம் வாசனை கூடவா இருக்கும். அதால நான் கொஞ்சமா தான் இன்றைக்கு இப்ப போட்டேன்னா பிறகு போடுவேன் முடிய விட்டு. அடுத்து வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் இப்ப வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டு நல்ல வாசனை ஒன்று வருது பாருங்க, கமகமாண்டு. இப்படி ஒரு முறையில நீங்களும் செய்து பாருங்க, யாழ்ப்பாண டேஸ்ட்ல இருக்கும். அடுத்த வந்து சிக்கன் போட போறேன் பாருங்க, நல்லா ஊறிட்டுது. இப்ப வந்து இதை நல்லா மூடி வைக்க போறேன், கொஞ்சம் அவியட்டுமெண்டு. இதுல வந்து இறைச்சி அவிஞ்சு தண்ணி வரும், அது வரைக்கும் நான் மூடி வைக்க போறேன். இப்ப வந்து இறைச்சி அவியும் வரைக்கும் நான் வந்து இந்த இடைக்குள்ள வந்து பாலை தேங்காய் பூ புளிஞ்சு பால் எடுத்து வைக்க போறேன். பாருங்க வந்து தண்ணி வந்து நல்லா மேல வருது, இறைச்சியில உள்ள தண்ணி தான் இது மேல வரும். இந்த இடத்துக்கு நான் வந்து மூடி விடணும். வந்து இடிச்ச உள்ளியும் இஞ்சியும் போடுறேன். இப்ப வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து இந்த இதுல இறைச்சியில ஊறின தண்ணி வந்து கொஞ்சம் வத்தி இருக்கு. இதுல வந்து நான் முதல் பால் விட போறேன். இப்ப வந்து எப்படி சுவையா இருக்குன்றத பார்ப்போம். இதுல வந்து இறைச்சி சரக்கு தூள் போட போறேன் பாருங்க. நான் வந்து நெருப்பு நல்லா குறைச்சி தான் விட்டுருக்கு. ஆக நெருப்பு போட்டா அடி பிடிச்சிடும், அதுக்காக நெருப்பை கொஞ்சம் குறைச்சி தான் இந்த கறியை நான் வைக்கிறேன் பாருங்க. இதுல கடைசியா வந்து இறைச்சி சரக்கு தூள் போட்டிருக்கு. இப்ப வந்து பாருங்க, எல்லாம் விட்டு எல்லாம் நீட்டா எல்லாம் விட்டு எல்லா கலவையும் போட்டுட்டேன், கறிக்கு உரியது. இதை வந்து நான் இப்ப தணலை இழுத்து போட்டுதான், நெருப்பு தணலை இழுத்துட்டு நல்லா குறைச்சிட்டு தான் வந்து இதை மூடி வைக்க போறேன். ஒரு 10-15 நிமிஷம் முடிய விட போறேன். இப்ப வந்து பாருங்க, கொஞ்சம் வந்து நல்லா ஒரு ஆறின பதத்துக்கு நல்லா எண்ணெய் மிதக்குது பாருங்க. அப்படி ஒரு கோழிக்கறி, அதுவும் யாழ்ப்பாண ஸ்டைல்ல வந்து செய்திருக்கிறேன். இதுல வந்து நான் தேசிப்புளி கொஞ்சமா விட போறேன்.
கறி வந்து எல்லாமே முடிஞ்சுது, சமைச்சு முடிஞ்சுது. இதை வந்து நான் வெள்ளை சாதம் சமைச்சிருக்கிறேன். வெள்ளை சாதத்தோட எப்படி ஒரு டேஸ்டா இருக்குன்றதை நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். வாங்க பார்க்கலாம். ஆஹா, குருத்தியில தான் வெட்டி இருக்கிறேன். இன்றைக்கு அசத்தலான ஒரு சாப்பாடு சாப்பிட போறேன். வாங்க. சமைச்சு முடிஞ்சது, நல்ல ஒரு சும வாசமா இருக்குது பாருங்க. இப்போ இதை வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போறேன், இப்படி சுவையா இருக்குன்றது. பார்க்கவே இப்படி இருக்குன்னு பாருங்க. இப்பவே சாப்பிடணும் போல வாய் அவ்வளவு தூருது. நல்லா இருக்குது. இந்த வந்து நீங்களும் வந்து நாட்டுக்கோழி வேண்டி இதே முறையில வந்து நீங்க செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டை செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி டேஸ்டா இருக்குன்றது உங்களோட வீடியோவில் கீழே வரும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அது வரைக்கும் வேற ரெசிபியோட உங்களை நான் அடுத்த வீடியோட சந்திக்கிறேன். பை பாய்.